ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மீண்டும் ஒரு வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெனார் டயோட் அப்படின்னு என்ன, ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட். ஜெனார் டயோட் எப்படி நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து வேறுபடுது, தென் இந்த டயோட்ஸ் ஜெனார் அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னா என்ன, how it works, how it is varies from PN junction diode or Zener diode அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ. come on, let's see. Zener diode. இந்த Zener diodeங்கிறதும் a kind of PN junction diode தான். It's a kind of PN junction diode. ஆனால் இது பிஎன் ஜங்ஷன் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து அதனுடைய பிஹேவியர்லேருந்து எப்படி மாறுபடுது அப்படின்னா, ஜெனார் டயோடுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் இருக்கக்கூடிய டோப்பிங்கில் சர்டன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பயஸில் நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜில் பிஎன் ஜங்ஷன் டயோட் டேமேஜ் ஆயிரும், ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிரும், பர்மனன்ட் டேமேஜ் ஆயிரும், நான் ரெக்கவரபிள் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த doping is made in such a way that Zener diode will withstand in the reverse breakdown voltage. reverse bias breakdown voltage வரும் பொழுதும் Zener diode work ஆகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம். it works on the reverse breakdown voltage. Why it is called Zener? Why it is called Zener diode? Because in the depletion layer or அந்த barrier gap இருக்கு இல்லைங்களா, இந்த depletion layerல இருக்கக்கூடிய electron movements, அந்த minority charge carriers, அதுக்கப்புறம் இந்த minority charge carriers reverse biasல கனெக்ட் ஆகும்போது எப்படி சடனாக இந்த பிரேக் டவுன் கிரியேட் ஆகுது, avalanche electrons கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவர் ஜெனர், சி ஜெனர் அப்படிங்கிறக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுதான் ப்ராப்பர் நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் ப்ராப்பர் டோப்பிங் கிரியேட் பண்ணி ஜெனார் டயோட் டெவலப் பண்ணி அதை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் வோல்டேஜில் ஒர்க் பண்ண வைக்க முடிஞ்சது. அதனால் இந்த டயோட் பிஎன் ஜங்ஷன் டயோட ஒரு ஸ்பெஷல் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் which is called in the name of Zener, who is the scientist who explained the concept, the theory of electrons minority charge carriers in the depletion layer when it is reversed biased and in the sudden increase of the flow of electrons when a particular voltage is reached in reverse bias. The symbol for the Zener diode is, நம்ம PN junction diode symbol போடும் பொழுது ஒரு arrow head, then ஒரு line போட்டிருப்போம், இந்த சைடு plus, இந்த சைடு minus. This is ordinary PN junction diode. இங்கே பார்த்தோம்னா Zener diode இவரோட நேம் இசட் இல்லையா, அந்த இசட் மாதிரி ஒரு கர்வ், திஸ் இஸ் Zener diode. இதுக்கும் போலாரிட்டி இருக்கு, ப்ளஸ் மைனஸ். திஸ் இஸ் த ஸ்கிமேட்டிக் சிம்பிள் ஆஃப் Zener diode. இந்த Zener diode, as I said earlier, it is properly doped. அப்படி டோப்பிங்கை வந்துட்டு ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதன் மூலமாக Zener டயோடுடைய ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜை we can determine. Reverse breakdown voltage can be controlled. 2 வோல்ட்ல இருந்து 800 வோல்ட் வரைக்கும் wide range you can set
to operate. You can set the Zener diode to operate in a particular reverse breakdown region. But in the ஒரு particular given Zener diode என்ன வோல்டேஜில் reverse breakdownல வோல்டேஜில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அதோட டேட்டா ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. Well, actually நம்ம டோப்பிங் லெஸ் டோப்பிங் இருந்தால் வெரி வீக் டோப்பிங் இருந்தால் டிப்ளீஷன் லேயர் வைடராக இருக்கும். டோப்பிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக 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 டிப்ளீஷன் லேயர் தின்னாகிக்கிட்டே போயிடும். லெஸ் டோப்பிங் இருக்கும் பொழுது ஜெனார் டயோடுடைய டிப்ளீஷன் லேயர் வைடராக இருந்தது. ஹையர் டோப்பிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிப்ளீஷன் லேயர் ரொம்ப நேரோ ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் நேரோ at higher doping, high density doping. So இப்போ இந்த மாதிரி தின்னா டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகும்போது அங்கே கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்? இப்போது when we apply reverse bias, நம்ம ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிப்ளீஷன் லேயரை ட்ரைங் டு இன்னும் வந்து வைடன் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி வைடன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் ஃபீல்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். when a potential field becomes 3 × 10⁻⁷ வோல்ட் பர் மீட்டர் இந்த ரேஞ்சை டச் பண்ணும் பொழுது சடனாக அவலன்சி பிரேக் டவுன் கிரியேட் ஆகிடும். அவலன்சி பிரேக் டவுன் என்ன அப்படின்னு நம்ம திரும்பி ரீகலெக்ட் பண்ணுவோம். அவலன்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறது இந்த ரீஜியனில், அதாவது டிப்ளீஷன் ரீஜனில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகும்போது டியூ டு இட்ஸ் ஹையர் எனர்ஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டத்தோட வேலண்ட் எலக்ட்ரான்ஸோட பம்பார்ட் ஆகி அந்த வேலண்ட் எலக்ட்ரான்ஸை பிரேக் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை கண்டக்ஷன் எலக்ட்ரானாக மாற்றும். ப்ரொடியூஸ் ஆன கண்டக்ஷன் எலக்ட்ரான் ஃபர்தராக அடுத்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானையும் கண்டக்ஷன் எலக்ட்ரானாக பம்பார்ட் பண்ணி மாற்றும் பொழுது அங்கே ஒரு கொலாப்ஸ் கிரியேட் ஆகி there is a sudden pouring of electrons when it was reversed biased கிரியேட் ஆகிடுது. ஸோ அதுக்கு பேர் தான் அவலன்சி பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவலன்சி பிரேக் டவுன் கிரியேட் ஆகுது. இப்போது ஜெனார் டயோட் it is designed in such a way that இந்த ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா சடனாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும்போது சடனாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பிஎன் ஜங்ஷன் டயோடாக இருந்தால் பிரேக் ஆகிடும். ஆனால் ஜெனார் டயோடை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகாமல் வித் ஸ்டாண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஜெனார் டயோடை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜில் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அப்படி ஒர்க் ஆகும்போது நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறம் when you increase the voltage, right, when you increase the voltage ஆனால் கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும்போது when you increase the applied voltage நீங்கள் அந்த ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணி ஜெனரேட்டருக்கான அப்ளைடு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் வோல்டேஜ் அவுட்புட்டில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது, ரேதர் கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். சடனாக கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்கும். அப்போ ஸ்டெபிளைஸ்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஜெனார் டயோட் ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறனால ஜெனார் டயோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிளைசராக, வோல்டேஜ் ஸ்டெபிளைசராக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கான்செப்டை வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படிக்கும்போது யூ would able to understand clearly. So this is how Zener diode works. ஸோ இந்த நட்சல் ஜெனார் டயோடுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். அதுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், பிஎன் ஜங்ஷன் டயோடு ரிவர்ஸ் பயஸில் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் ரீஜனில் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் ஒர்க் ஆச்சுன்னா ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிரும். ஜெனார் டயோடை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் சேச்சுரேட் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகுது, ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு ரிவர்ஸ். ஓகே, வாட் அபவுட் த ஃபார்வர்ட் பயஸ்? ஃபார்வர்ட் பயஸில் என்ன அப்படின்னா ஜெனார் டயோட் ஃபார்வர்ட் பயஸில் ஆஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஒர்க் ஆகும். பிஎன் ஜங்ஷன் டயோடும் ஜெனார் டயோடும் ஃபார்வர்ட் பயஸில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வரைஞ்சோன்னா போத் ஜெனார் அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதனுடைய வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக படிக்கிறது அந்த டாபிக் பார்க்கலாம்.
ஸோ VI கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் நட்சல் சிம்பிளாக சொல்லும்போது வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத VI கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ VI கேரக்டரிஸ்டிக்ஸ் voltage current characteristics of first PN junction diode பார்த்திரலாம், then Zener diode பார்க்கலாம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது how to connect the circuit அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ forward biasக்கு நான் circuit வரைகிறேன். ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். அந்த பேட்டரியுடைய ரெண்டு எண்டையும் ஒரு ரியோஸ்டாட் எடுத்து அந்த ரியோஸ்டாட்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். இது ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் அப்படிங்கிறது வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர். இது பேட்டரி. ரைட். ரியோஸ்டாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கோரில் காயில்ஸ் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஒரு எண்டு ரெண்டு சைடும் கனெக்டட் இருக்கும். பாட்டமில் ரெண்டு சைடும் கனெக்டிவிட்டி இருக்கும். தென் இதில் மேலே ஒரு ஸ்லைடர் வச்சுருப்பாங்க மூவ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஸ்லைடர் வில் மூவ். இந்த ஸ்லைடர் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கலாம். திஸ் இஸ் அவுட்புட். இங்கே ரெண்டும் இன்புட். ஓகேங்களா? ஜென்ரலி இப்போ இந்த பக்கம் கிரவுண்ட் கொடுத்துட்டு இந்த பக்கம் +5 வோல்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே அவுட்புட் நாப் இங்கே ஸ்லைடர் வச்சோன்னா இதுக்கடையில் இது ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒயர் சொலினாய்டு மாதிரி கவலாக சுற்றி வச்சுருப்பாங்க. லெஃப்டில் இருந்து ரைட் போகும்போது லெஃப்டில் இருக்கும்போது டைரக்ட் இஸ் கனெக்டட் டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் இது கனெக்டட் வித் கிரவுண்ட். அப்போ அவுட்புட் 0 வோல்ட் வரும். when you sliding towards the right end என்ன ஆகும்னா இது 0 இருந்து இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் 5 வோல்ட் வரைக்கும் போகும். so that rheostat can be used to control the voltage. ஸோ இங்கே நம்ம ஒரு பேட்டரி வச்சுக்கிறோம். இந்த பேட்டரிக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வோல்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வோல்டேஜை வேரி பண்ணணும். வேரி பண்ணுறதுக்கு இந்த ரியோஸ்டாட் காம்பனண்ட் யூஸ் ஆகும். ஸோ இது பேட்டரியுடைய ரெண்டு எண்டும் ரியோஸ்டாட்டோட பாட்டத்தில் கனெக்ட் பண்ணிடுறோம். பிறகு ரியோஸ்டாட் இருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் அதில் ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு அம்மீட்டர். ஓகே. இது வோல்ட் மீட்டர். இது வோல்ட் மீட்டர். இது மில்லி அம்மீட்டர் ஆர் மைக்ரோமீட்டர். அப்படி கனெக்ட் பண்ணணும். as it is forward biased மில்லி அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இது அனலாக் மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் அனலாக் மீட்டருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா போலாரிட்டி மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அனலாக் மீட்டரை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ அப்படிங்கும் போது போலாரிட்டி இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ரியோஸ்டாட் இருந்து எடுத்த அவுட்புட்டுக்கு என்ன போகணும்? வோல்ட் மீட்டரோட ப்ளஸ் மில்லி அம்மீட்டரோட ப்ளஸ் போகணும். வோல்ட் மீட்டரோட மைனஸ் ரியோஸ்டாட்டோட பாட்டத்தில் எந்த பாட்டமில் கிரவுண்ட் நெகட்டிவ் நியூட்ரல் பேட்டரியோட நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே வந்துடணும். இது எப்படி கிரவுண்ட் சிம்பிள் போட்டுருவோம். தென் இந்த பக்கம் இங்கே தான் டிவைஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்? இங்கே தான் டயோட் கனெக்ட் போட போகிறோம். இது ஃபார்வர்ட் பைஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? ஃபார்வர்ட் பைஸுக்கு பேட்டரியோட +2 ஆரோ ஹெட்டோட ப்ளஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இங்கே பேட்டரியோட ப்ளஸ் இப்படி இருக்குது. ஸோ இங்கே வரும் பொழுது ஆரோ ஹெட் இப்படி இருக்கணும். ஸோ -2 மைனஸ் போயிடுது. ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ். இதுவே ரிவர்ஸ் பயாஸாக இருந்துச்சு அப்படின்னா
நம்ம செய்ய வேண்டியது இந்த என்டையர் சர்க்யூட் செட்டப்பில் இந்த காம்பனண்ட்டை மட்டும் ஃப்ளிப் பண்ணி மாட்டிடுங்க. என்ன ஆகுது? பேட்டரியோட ப்ளஸ் இங்கே மைனஸ்க்கு, டயோடோட மைனஸ்க்கு போகும், பேட்டரியோட மைனஸ் டயோடோட ப்ளஸ்க்கு போகும். இப்போ நான் இங்கே பிஎன் ஜங்ஷன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த டிராயிங் அப்படியே உங்களுக்கு நான் திரும்பியும் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இங்கிட்டலாம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஒரே சேஞ்ச், காம்பனண்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். வோல்ட் மீட்டரையோ அம்மீட்டரையோ நம்ம எந்த காரணத்தை முன்னிட்டும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வோல்ட் மீட்டர். ரிவர்ஸ் பைஸ் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மில்லிய மீட்டர் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மைக்ரோ மீட்டர் கனெக்ட் பண்ணணும். ஜென்ரலாக இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் வரையும் போது எங்கென்னலாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் டாட்ஸ் வரையணும். இந்த டாட்ஸ் இருக்கிற இடம்லாம் ஒயர்ஸ் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜாயிண்ட் இந்த டாட் வரையலைன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் இல்லை அப்படின்னு மீனிங். ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது பேட்ரி, யூ கேன் சே 9 வோல்ட். இது ரியோஸ்டாட், வோல்ட் மீட்டர், மைக்ரோமீட்டர், இது டயோட். இந்த டயோடுக்கான வேல்யூ நான் திரும்ப நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன். 1N4007, இங்கேயும் அதே தான், 1N4007. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் டயோட இன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இன்டீட் யூஸ் இட் இன்வெர்ட் த பேட்டரி. ஏன்? இப்போ டயோட மட்டும் இன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸில் அகைன் இங்கே இருக்குது கிரவுண்ட், இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் இந்த RF ஹெட் அந்த ஸ்லைடரை வந்து ரியோஸ்டாட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா 0 டுவர்ட்ஸ் 5 வோல்ட் இங்கே வோல்ட் மீட்டரில் வரும். ஃபார்வர்டு பைஸில் இருக்குது, அது கரஸ்பாண்டிங்கான கரண்ட் அப்சர்வ் பண்ணி எழுதுவீங்க. ரிவர்ஸ் பைஸ் கனெக்ட் பண்ணும் பொழுது டயோட மட்டும் இன்வெர்ட் பண்ணி மாட்டிட்டு திரும்பியும் 0 ஸ்லைட் ஓவர் பண்ணிட்டு போனால் வோல்ட் என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் ஆக்சுவலாக ரிவர்ஸ் இல்லையா? ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணணும்ல. காம்பனண்ட்டை மட்டும் மாட்டினா பாசிட்டிவ் வோல்டேஜில் வரும் இல்லையா? அப்போ எது கரெக்டு? ஆக்சுவலி பேட்டரியை தான் இன்வெர்ட் பண்ணி, இது ஃபார்வர்ட் பைஸ்னால் ரிவர்ஸ் பைஸில் பேட்டரியை இன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணணும். பேட்டரி இன்வெர்ட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு என்னாகும்? ரிவர்ஸ் வோல்டேஜ் கான்செப்ட் படி கரெக்டாக வரும். ஆனால் இங்கே அனலாக் டிவைஸில் 0 ப்ளஸ்க்கு தான் வோல்டேஜ் காட்டுமே ஒழிஞ்சு 0 மைனஸ்க்கு காட்டாது. டிவைஸ் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்டரியை மாற்றுறதுக்கு பதிலாக டயோடை மாற்றிக்கிறோம். டயோடை மாற்றும் பொழுது டயோடுக்கான கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன் மட்டும் when you compare battery and diode அது வந்து ரிவர்ஸ் பைஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் when you compare battery and this measuring components like voltmeter, ammeter அது positive to positive, negative to negative கனெக்ட் ஆகிருக்கிறதுனால these two will always show the positive values. அனலாக் டிவைசஸில் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். அதனால் இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ கர்வ் எப்படி நம்ம வரைகிறது, கர்வுக்கான ரீடிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ரீடிங் எழுதணும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கணும். ரீடிங் எப்படி எடுக்கணும்? ஃபார்வர்ட் பைஸுக்கு ரீடிங் எழுதும் பொழுது வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட். வோல்டேஜை வோல்ட்டில் எழுதுவோம், கரண்ட்டை மில்லி அம்மீட்டரில் எழுதுவோம். ரீடிங்ஸ் இது ஃபார்வர்ட் பைஸோட ரீடிங். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த ஸ்லைடரை எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் என்று கொண்டு வந்து வச்சிட்டோம்னா 0 வோல்ட் வந்துடும். ஸோ இங்கே 0 வோல்ட்டுக்கு அவுட்புட் நம்ம ஏற்கனவே 3 ரீஜன் பார்த்துருக்கோம். நோ வோல்டேஜ் அப்ளைட் ரீஜனில் டயோட் 0 கரண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் டயோட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் when there is no voltage is applied between it. Then if you increasing the voltage slowly from 0 to higher values, நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் 0.1, 0.2, 0.3 and so on அப்படியே நீங்கள் எது வரைக்கும் எழுதலாம்னா 9
வோல்ட் வரைக்கும் எழுதலாம். எழுதிட்டே வரும்பொழுது இங்கே 0.1க்கும் 0 தான் வரும், 0.2க்கும் 0 தான் வரும். 0.3லேருந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஜெர்மானியம் பேஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோடாக இருந்தால். இதுவே சிலிக்கான் பேஸ்டாக இருந்தால் 0.7 வோல்ட்லேருந்து வேல்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே 5, 10, 15 அண்ட் ஸோ ஆன்னு போயிட்டுருக்கும். ஓகே, ரிவர்ஸ் பயஸ் இந்த மாதிரி நம்ம ரீடிங் எடுத்து வச்சுருப்போம். ரிவர்ஸ் பயஸுக்கு இதே மாதிரி ரீடிங்ஸ் எழுதும் பொழுது, ஸோ இது ஃபார்வர்ட் பயஸ். இப்போ ரிவர்ஸ் பயஸுக்கான ரீடிங் எழுதும் பொழுது அகைன் இதே அப்ளைட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட். இப்போ அவுட்புட் கரண்ட் மில்லி ஆம்பியருக்கு பதிலாக மைக்ரோ ஆம்பியர் வரும். அகைன் என்ன பண்ணியிருப்போம், ஃபார்வர்ட் பயஸ் இருந்த டயோடை மட்டும் ரிவர்ஸ் பயஸ் மாற்றிடுவோம். வேர் இன்க்ரீஸிங் த வோல்டேஜ் யூஸிங் த ரியோஸ்டேட், அப்பையும் 0, 0.1, 0.2 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் தான் வரும். ஆக்சுவலாக ரிவர்ஸ் பேஸில் வரும்போது 0, 0.5, 1.0, 1.5, 2.0 இந்த மடங்கில் 0.5ல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ரிமெம்பர் தட் இங்கே நீங்கள் வோல்டேஜ் எழுதும்போது யூ இம்போஸ் நெகட்டிவ் சிம்பிள். எதுக்காக? ஆக்சுவலாக இங்கே உள்ள இன்புட் போகிறது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு டயோடோட பாசிட்டிவ் கனெக்டர் அப்படிங்கன்னா டயோடுக்குள்ளே போகிறது நெகட்டிவ் வேல்யூஸ் தான். நம்ம பேட்டரியை வோல்டேஜோட கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதுக்கு பாசிட்டிவ் கான்ஃபிகரேஷன். ஆனால் இங்கே போகும்போது ரிவர்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால ஆக்சுவலி இதுக்குள்ளே இப்போ இங்கே தானே இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம வோல்ட்மீட்டரை இங்கிட்டு பாசிட்டிவ் இங்கிட்டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும். இதனுடைய ஆப்போசிட் அப்படி கனெக்ட் பண்ண ரீடிங் வராது அப்படிங்கிறனால இந்த மாதிரி கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம். இப்படியே we are maintaining this is positive, this is minus, this is positive, this is minus அப்படின்னு சொல்லிட்டு, so here minus, here positive, so here it is plus, here it is minus அப்படி வச்சுக்கிட்டதுனால நமக்கு ரீடிங் வந்து ப்ளஸில் தான் வரும். பட் ஆக்சுவலி ஒரிஜினலி இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு இந்த டயோடுக்கு ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன இருக்கோ 4.75 அந்த ரேஞ்சில் தான் வேல்யூ வரும். அது வரைக்கும் 0 இருக்கும். -4.5 அந்த ரேஞ்சில் ஒரு 50 வரும். அடுத்து நீங்கள் -5 போகிறதுக்குள்ளாரையே 500, 150, 200 அப்படி ஹையர் வேல்யூஸ் போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரீடிங் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு கிராஃப் போடணும். ஹவு டு ட்ரா த கிராஃப்? எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ், ஒய் ஆக்சிஸில் கரண்ட். கரண்ட் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மில்லி ஆம்பியர், நெகட்டிவ் டைரெக்ஷனில் மைக்ரோ ஆம்பியர். வோல்டேஜ் போத் சைடுமே வோல்ட்டு தான். ஸோ நீங்கள் கிராஃப் வரையறீங்க. 0க்கு 0, 0.1க்கு 0, 0.2க்கு 0, 0.3க்கு தென் இப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார்வர்ட் பயஸில். ரிவர்ஸ் பயஸில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கேல் செட் பண்ணோம் அப்படின்னா, இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.1 வோல்ட் அப்படி வச்சுக்கலாம். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 50 or 20 மில்லி ஆம்பியர் இப்படி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் இந்த ஃபார்வர்ட் பயஸ் ரீஜனுக்கு. ஸ்கேல் ஃபார் திஸ் இஸ் ஸ்கேல். கிராஃபில் நீங்கள் ஸ்கேல் வைக்கிறது. இதே ஸ்கேல் ஃபார் ரிவர்ஸ் பயஸ் வைக்கும் பொழுது இது ஃபார்வர்ட் பயஸுக்கு. ரிவர்ஸ் பயஸுக்கு இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது -0.5 வோல்ட். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது
minus 50 மைக்ரோ ஆம்பியர். ஸோ இங்கே இந்த பக்கம் மைனஸ் வோல்டேஜ் வர மாதிரி கரண்ட்டையும் மைனஸில் எழுதணும். மைனஸ் 50 மைக்ரோ ஆம்பியர் மைனஸ் 150 மைக்ரோ ஆம்பியர் அப்படி எழுதிக்கணும். ஆனால் இன்டீட் இங்கே காமிக்கும் போது ப்ளஸில் காமிக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக இன்டீட் வந்து மைனஸில் தான் அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ எழுதிக்கணும். ஸோ இது ரிவர்ஸ் பாயஸுக்கான ஸ்கேலிங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கேல் அந்த மாதிரி இங்கே இந்த கிராஃப் இஸ் நாட் ஃபிட் டு ஸ்கேல், பட் ஸ்கேல் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அப்படி போகும்போது இங்கே உங்களுக்கு 4.5க்கு அப்புறம் அப்படியே சடனாக அப்படி வந்து வேல்யூஸ் வந்துடும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் வந்துடும். இப்போது இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஒரு லைன், வெர்டிக்கல் ஒரு லைன் வரைஞ்சி அதனுடைய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை நீங்கள் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது x1, செகண்ட் வருது x2 எக்ஸ் ஆக்சிஸ். அதுவே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வருது y1 ஃப்ரம் 0லேருந்து, செகண்ட் வருது y2 இன் ஒய் ஆக்சிஸ். இப்போது டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ் எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்? டெல்டா வி பை டெல்டா ஐ அப்படி எழுதுவோம். ஸோ டெல்டா வி அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் வி. ஸோ x2 மைனஸ் x1 வரும். இந்தது x2 மைனஸ் x1 எழுதணும். டெல்டா ஐ எழுதும் பொழுது y2 மைனஸ் y1 எழுதணும். Substituting these values x2, x1, y2, y1 எழுதுவதன் மூலமா we can calculate the dynamic resistance from this graph. அதே மாதிரி இங்கே ரிவர்ஸ் பயாஸ்லையும் நம்ம எழுத முடியும். So you connect small portion of voltage and current in vertical and horizontal directions. ஸோ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எழுதலாம், ஒய் ஆக்சிஸ் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும் பொழுது இது y1, இது y2, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கனெக்ட் பண்ணால் x1 அண்ட் இது x2 வரும். அகெயின் கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இதே ஃபார்முலா தான் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் நம்ம வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது இதுவே வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனார் டயோட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஜெனார் டயோட் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎன் ஜங்ஷனுக்கு பதிலாக நான் வி ஹேவ் ஜெனார். ஸோ அப்படின்ற போது இந்த காம்பனண்ட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்துடும்? யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஜெனார். கிராஃப் எடுத்தீங்கன்னா, ரீடிங் எடுத்தீங்கன்னா சேம் ரீடிங் தான் வரும், ஆல்மோஸ்ட் சேம் பிஹேவியர் தான் வரும். ரிவர்ஸில் எடுக்கும் போதும் ரீடிங்ஸ் இதே போல தான் வரும். பட் ஒன்லி திங் இஸ் இங்கே you can take readings and you can இந்த ஜெனார் டயோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் ரீஜனில் you can operate for long time. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா if you increase the reverse biasல at saturation, if you increase the voltage பார்த்தீங்கன்னா voltage increase ஆகுது. further increasing the voltage will increase the current. அப்போ இந்த ரீஜனில் ஸ்டேபிள் ஃபர்தராக இங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கரண்ட் வரும். வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ரைட்? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் இன்க்ரீஸ், டியூ டு த சடன் இன்க்ரீஸ் ஆஃப் கரண்ட் வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஸோ இந்த ரீஜனில் நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் விட ஆப்ரேட் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிரும். உடனே நம்ம ஜஸ்ட் இந்த ரீஜன் ரீச் ஆன உடனே வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ரியோஸ்டேட்டை உடனே ஜீரோ கொண்டு வந்துடணும். ஆனால் யூ கேன் ஆப்ரேட் த ஜெனார் டயோட் இன் திஸ் ரீஜன், யூ கேன் டேக் மோர் ரீடிங்ஸ். உங்களுடைய மைக்ரோமீட்டரில் எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். யூ கேன் லீவ் இட் இன் திஸ் ரேஞ்ச். இங்கேயே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுக்குமான வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் இருக்கிறதுக்கான டயக்ராம்ஸ், ரீடிங் மெத்தட்ஸ், கிராஃப் எல்லாமே சேம் தான். ஒன்லி திங் இங்கே ரிவர்ஸ் பயஸில் நீங்கள் ரீடிங் எடுக்கும்போது பிஎன் ஜங்ஷன் டயோடாக இருந்தால் அந்த ரேஞ்ச் போனோடனே உடனே ஆஃப் பண்ணிடணும்.
ஆனால் ஜெனாரை வந்துட்டு யூ கேன் கீப் இட் அண்ட் ஆப்ரேட்டிங் இன் தட் ரீஜியன். அவ்வளோதான். பிகாஸ் ஜெனார் டயோட் இஸ் டிசைன் இன் சச் அ வே தட் இட் கேன் ஆப்ரேட் இன் த ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். இதுதான் நம்மளுடைய வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பிஎன் ஜங்ஷன் டயோடோட வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்கலாம், ஜெனார் டயோடோட வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்கலாம். ரெண்டுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த ரேஞ்செல்லாம் கர்வ் வரும். அண்ட் வென் யூ அலோவ் டு டூ இட் இன் த லேப், தேர் வி வில் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு டு டூ இட் ஃபிசிக்கலி. ஓகே, இப்போது இன்னொரு டாபிக், லைட் எமிட்டிங் டயோட். அண்ட் அகெயின் அதுவும் ஒரு டயோட் தான். ஆஸ் லைக் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனார் டயோட், there is a third case of diode, light emitting diode. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனார் டயோட்லேருந்து லைட் எமிட்டிங் டயோட் எந்த வகையில் மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அதை அடுத்த வகுப்புக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இந்த வகுப்பில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ see you in the next video. Until then, be safe. Bye.